வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நிறைய பேர் கோகோனட் ஆயில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதே இல்லை. அதை யூஸ் பண்ணாக்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதே நேரத்தில் என்ன டேஞ்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சேம் டைம் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நம்ம சமையலுக்கு பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம். ஆயில் யூஸ் பண்ணுறதுனால ஏற்படுற பாதிப்புகள் என்ன, ப்ளஸ் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம். விச் இஸ் பெஸ்ட், சன்ஃப்ளவர் ஆயிலா தேங்காய் எண்ணெயா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேங்காய் எண்ணெய் யாரும் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ கேட்டாக்கா அதில் ஒரு ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டாக்கா உடம்புல கொழுப்பெல்லாம் ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தலைக்கு தேய்க்கிறதுக்கும் மற்றபடி பாடியில் எங்கேயாச்சும் அரிச்சதுன்னா அதை ஸ்கின் கேருக்காக ஒரு ப்ராடக்ட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக நம்ம பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, ஸோ எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கோகோனட் ஆயில் அப்படிங்கிறது நம்ம பெரும்பாலும் முன்னாடியெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு 20 to 30 இயர்ஸாக அதை சமையலுக்கு யூஸ் பண்ணுறது பெரும்பாலும் வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் இப்போ செக்கெண்ணெய் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பயும் நிறைய பேருக்கு இதில் பயம் நிறையா இருக்குது. ஸோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்மளுடைய டாக்டர்ஸ் நிறைய பேர் முன்னாடி தேங்காய் எண்ணெய்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மனசில் வச்சுக்கிட்டு தேங்காய் எண்ணெயை அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலே தேங்காய் எண்ணெயில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ தேங்காய் எண்ணெயில் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமாக இருக்குது. அது ரொம்ப நல்லது. ஹெச்டிஎல்லை இன்க்ரீஸ் பண்ணும். சேம் டைம் பார்த்திங்கன்னா எல்டிஎல்லையும் அது இன்க்ரீஸ் பண்ணிடும்னு சொல்லி ஒரு பயம் இருக்குது. ஸோ இந்த ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இது எல்டிஎல்லை நிறைய இன்க்ரீஸ் பண்ணிடும், அதனால் அதாவது கெட்ட கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ரீசெண்டாக என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, அதெல்லாம் எல்டிஎல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாது, கொலஸ்ட்ரால் லெவல்லாம் இதனால் நிறைய சேஞ்சஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தேங்காய் எண்ணெயில் பார்த்திங்கன்னா எம்சிடி, மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ்னு சொல்லியிருக்கு. ஸோ இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது நிறையா இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்டது அது எனர்ஜியாக யூஸ் ஆயிரும். ஸோ அதனால் பாடியில் கொழுப்பு சேர்றதுங்கிறது கம்மி தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், தேங்காய் எண்ணெயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் நான் ஸ்கின்னுக்கெலாம் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அது ஏதாச்சும் ஒரு அரிக்குதுன்னா அங்கே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் நிறைய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதே தான் உள்ளே போய் நடக்குது. ஸோ உள்ளே தேவையான ஒரு பாக்டீரியா வைரஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கில் பண்ணிடும். கண்டிப்பாக இது ஹெச்டிஎல்லை இன்க்ரீஸ் பண்ணணுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஹார்ட்டுக்கு இது நல்லது தான். ஸோ நமக்கு நல்ல கொழுப்பு அப்படிங்கிறது, நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ கெட்ட கொழுப்பு இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னது இப்போ மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கிறதுனால இன்னும் இது கொழுப்பு இன்க்ரீஸ் பண்ணிடும் அப்படின்னே சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதான் தேங்காய் எண்ணெயோடைய ப்ராப்பர்ட்டிஸ். அதனால் இது நல்ல ஒரு ஹீட் தாங்கும். ஸோ அதனால் பாயில் பண்ணலாம், ஆக்சிடேஷன்லாம் ஆகாது. ஸோ அதனால் இது குக்கிங்க்கு ரொம்ப நல்ல ஒரு ஆயில் தான். அதே நேரத்தில் இதில் பிராண்டட்ஸ்லாம் பெருசாக வர்றதே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் உள்ள கடையில் இல்லைன்னா ஒரு செக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் விற்கிறாங்க அப்படின்னாக்கா அதை வாங்கி நீங்கள் சமையலுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணுங்கள், எந்த ஒரு பாதிப்பும் உடம்புக்கு ஏற்படாது. இப்போ அடுத்து நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு வருவோம். சன்ஃப்ளவர் ஆயில் அப்படிங்கிறது நம்ம எங்கேயுமே பக்கத்தில் போய் ஒரு கடையிலையோ எங்கேயாச்சும் போய் வாங்கவே முடியாது. ஸோ எல்லாமே ஒரு பிராண்டடாக தான் இருக்கும், பேக்கெட் போட்டு தான் இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரீஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரீஃபைன்டு அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு மீனிங்கே தெரியல. ரீஃபைனாக சுத்தப்படுத்துறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. பட் ரீஃபைன் அப்படிங்கிறதுல மொத்தம் 4 ப்ராசஸ் இருக்குது. அதாவது டீகம்மிங்னு ஒரு நியூட்ரலைசேஷன், ப்ளீச்சிங், அப்புறம் டீஓடரைசேஷன். ஸோ இந்த 4 ப்ராசஸும் எங்கே பண்ணுவாங்கன்னா ஃபேக்ட்ரியில் தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சன்ஃப்ளவர் ஆயிலேருந்து சன்ஃப்ளவர் சீட்லேருந்து நேச்சுரலாக கிடைச்சாலும் ஸோ ஃபஸ்ட்டு டீகம்மிங்கிற ப்ராசஸ் பண்ணுறாங்க. டீகம்மிங்கிற ப்ராசஸில் என்ன பண்ணுறோன்னா ஆசிட்லேயோ இல்லை வாட்டர்லேயோ அந்த ப்ராடக்டை மிக்ஸ் பண்ணி, சன்ஃப்ளவர் ஆயிலை மிக்ஸ் பண்ணி அதில் உள்ள தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் எல்லாம் குறைக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது நியூட்ரலைசேஷன். ஸோ அதில் உள்ள ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் தேவையில்லாமல் இருக்கிற ஃபேட்டிஸ் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு யூனிஃபார்மாக மாற்றுறாங்க. ஸோ நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக பார்க்க ஒரு அப்பீரியன்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும், அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வர்றதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இதில் தேவையில்லாத கசிடிகள் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஆக்டிவேட்டட்
கிளே அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்டிவேட்டட் சார்கோல் நமக்கு தெரியுங்களா, அந்த மாதிரி ஆக்டிவேட்டட் கிளே அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வச்சு தான் பண்ணுறாங்க. ஃபோர்த் வந்து டீஓடரைசேஷன் அப்படிங்கிறது இதில் உள்ள தேவையில்லாத ஒரு ஃப்ளேவரு, ஒரு ஓடர், ஸ்மெல்லெல்லாம் வருதுல்ல, அதெல்லாம் போக்குறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் மோந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல்லே வராது, ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ ஒரு மாதிரி ப்ளைனாக அப்படியே இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு அதான் பிடிக்கும், அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் லேபில் வந்து ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வர்ற ப்ராடக்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இவ்வளோ ப்ராசஸ் பண்ண ப்ராடக்டை தான் நம்ம வந்து இப்போது எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம எப்படி அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. நேச்சுரலாக ஒரு சன்ஃப்ளவர் ஆயிலில் நம்ம எடுத்தோம்னா அதில் நிறைய நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்குது. என்ன இருக்குது, அதில் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அன்சாச்சுரேட் ஃபேட் இருக்குது, அப்புறம் பாலி அன்சாச்சுரேட் ஃபேட் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே உடம்புக்கு நல்லது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதில் விட்டமின் இ இருக்குது. விட்டமின் இ நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இந்த ஆயிலில் வந்து நேச்சுரலாகவே கிடைக்கிது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்லது. குட்டி குட்டியாக நல்ல சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ்லாம் இதெல்லாம் நிறைய இருந்தாலும் இது வந்து கலோரி வேறு ரொம்ப கம்மி. ஸோ கோகனட் ஆயிலோட கம்பேர் பண்ணும்போது வந்து கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கன்சியூம் பண்ணலாம். கோகனட் ஆயில் நிறைய எடுத்தோம்னா வெயிட் ஏறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். ஸோ இங்கே வந்து அப்படி கிடையாது. ஸோ இதை வந்து கொஞ்சம் கன்சியூம் பண்ணலாம். பட் என்ன இன்னொரு பிரச்சனைனா, இந்த நம்ம ஃபேக்ட்ரியில் போயிட்டு வர்றதில் ரீஃபைன் பண்ணதில் இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஸோ இதோட குவாலிட்டிஸ் எல்லாமே நிறையா வந்து அந்த ரீஃபைன் ப்ராசஸ்லேயே வந்து காலி ஆயிடுது. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு கடையில் நல்ல ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபைன் பண்ணாதது விற்கிது அப்படின்னாக்கா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பட் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இம்போர்ட் தான் நிறையா பண்ணுறாங்க சன்ஃப்ளவர் சீட்ஸை. ஸோ இப்போ சன்ஃப்ளவர் சீட்ஸை இம்போர்ட் பண்ணி பண்ணது போய் இப்போ வந்து அதோட பேஸை மட்டும் இம்போர்ட் பண்ணுறாங்க. பட் அந்த கான்செப்ட் என்னங்கிறது ஒரு தெளிவில்லாமல் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. ஸோ அதில் பேஸ் யூஸ் பண்ணி அதில் வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. நிறைய இன்னும் கொஞ்சம் பேர் சர்ச்சைகள்லாம் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஏதோ ஒன்று எடுத்து அதில் வந்து ஃப்ளேவர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி சன்ஃப்ளவர் ஆயிலாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க சன்ஃப்ளவர் ஆயில் கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு நான் வந்து பெஸ்ட்டாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அட் எனி காஸ்ட்டு உங்களால் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலேருந்து வெளியில் வர முடியும், அது எனக்கு தேவையில்லை அப்படின்னீங்கன்னா தாராளமாக அதுலேருந்து வந்துடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மி தான். ஆனால் டேஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுனால இது வந்து ஆக்சிடைசன் ஆகிருது. ஒமேகா 6 அண்ட் ஒமேகா 3 அப்படின்னு சொல்லி 2 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஒமேகா 3ங்கிறது பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணவே பண்ணாது. அதை நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக தான் எடுக்கணும், ஃபுட்லேருந்து தான் எடுக்கணும். ஸோ நட்ஸஸ் அண்ட் சில ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதாவது சாலமன் சொல்லி ஃபிஷ்ஷில் இருக்குது, நட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ ஒமேகா 3 நம்ம எடுக்கணும். அது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இந்த சன்ஃப்ளவர் ஆயிலில் ஒமேகா 6 நிறையா இருக்குது. ஸோ இந்த ஒமேகா 6 நிறையா இருக்கிறதுனால ஒமேகா 6 வந்து பாடிக்கு வந்து நிறையா கிடைச்சிருது. ஸோ ஒமேகா 3 கிடைக்காது. ஸோ இந்த பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் வந்து வந்துடுது. ஒமேகா 6 வந்து அதிகமாகவும் ஒமேகா 3 கம்மியாகவும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பாடிக்கு வருது. ஸோ அதனால் வந்து பாடியில் நிறைய இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம், அதாவது உள்ளுறுப்புகள்லாம் வந்து காயங்கள் நிறைய ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு விதத்தில் பார்த்தாலும் கோகோனட் ஆயிலுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எந்த ஒரு விதத்துலையும் ஈக்குவலே பண்ண முடியாது. ஸோ கோகோனட் ஆயிலுங்கிறது பெஸ்ட்டு, சன்ஃப்ளவர் ஆயிலுங்கிறது ரொம்ப பாட்டத்தில் தான் இருக்குது. நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள கடையில் ஒரு செக்கில் எண்ணெய் நல்ல கோகோனட் ஆயிலை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதில் பெருசாக கலப்படங்கள் இருக்காது. தாராளமாக அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இந்த பிராண்ட்ஸ்லலாம் வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இந்த ப்ராசஸ்லலாம் என்னென்ன அது சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி டாபிக் வந்து வேணும் அப்படின்னாக்கா என்ன மாதிரி டாபிக்ஸ் வேணும்னா கேளுங்க, நான் அந்த மாதிரி டாப்பிக்கில் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலைஸாக ஒரு டயட் பிளான் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன். ஓகே, மற்றும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.